ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நடை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்டிங் ப்ளவுஸ் வந்து நிறைய இருக்குக்கா, நான் எப்படி தைக்க போகிறேன்னு தெரில அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். என்கிட்டயுமே நிறைய ப்ளவுஸ் இருக்குது. எத்தனை ப்ளவுஸ் இருக்குது, நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ இருக்க போகுது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, அக்கா நீங்கள் டெய்லி தைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களா, உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராதா, ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, இதை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் உள்ள ப்ராப்ளம் எனக்குமே வரதான் செய்யும். நான் சில விஷயங்களை வந்து மைண்ட் வரைக்கும் எடுப்பேன். அதாவது எந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, நமக்கு வந்து ரொம்ப உரிமைப்பட்டவங்க அப்படிங்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு தப்பு நடக்கும்போது கண்டிப்பாக எனக்குமே வலிக்கும். அந்த இடத்துல வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அதை பற்றி யோசிப்பேன், கோயிலுக்கு போவேன், அந்த மாதிரி என் மைண்டை மாற்றிட்டு மறுநாள் உட்காந்து தைக்க ஆரம்பிப்பேன். இல்லை எனக்கு வந்து அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நான் எப்போவுமே வந்து அவங்க சொல்கிற எதுக்குமே நான் விளக்கம் கொடுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு அது என்னையா அப்படியா தான் தெரியுது அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிடுவேன். அவங்களுக்கா என்னைக்கு புரியுதோ அன்னைக்கு வந்து நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதை வந்து விட்டுருவேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்னால் வந்து டெய்லி வேலையை வந்து டெய்லி பார்க்க முடியுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை வந்து நம்மளால டெய்லி வந்து பண்ண முடியும். ஒரு சிலருக்கு வீட்டிலேயே எனக்கு நிறைய ப்ராப்ளம்க்கா, வீட்டில் ஹஸ்பண்ட் சண்டை போடுவாங்க, இல்லை மாமியார் சண்டை போடுவாங்க, இல்லை நாத்தனார் சண்டை போடுவாங்க, இல்லை சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுறாங்க, என்னால் வந்து ஃப்ரீயாக தைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதனால அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பாருங்க. அவங்க ஒரு சிலர்கிட்ட வந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது, ஒரு சிலர்கிட்ட வந்து பேசாமே இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நீங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை தப்பு நடந்து சண்டை நடக்கு அப்படின்னா அதோட எதனால நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தப்பு நடக்காம பார்த்துக்கலாம். அதனால தான் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்ன பிஸியாக வச்சுக்குவேன். மேக்ஸிமம் வந்து நான் ஃபோனில் பேசுறதை அவாய்ட் பண்ணுறது அந்த ரீசன் மட்டும்தான். மினிமம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து பேசுறத வந்து பேசுவேன். மற்றபடிக்கு ஃபோன் வந்து ரொம்ப பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கரெக்டாக இருப்பேன். ஏன்னா நேரில் பேசுகிறத விட நம்ம ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, வீட்டில் அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்க, நம்ம ஏதோ ஒரு வேதனையில் யாரையாவது ஒன்று சொல்லியிருப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்டே காமிச்சு இது மாதிரி பல பிரச்சனை வர்றதுனால மேக்ஸிமம் வந்து ஃபோனில் நான் அவாய்ட் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் நடந்திருக்கா அப்படிங்கிறதுமே சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நான் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து எதுக்கு பேசினா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேன். இன்னொன்று என்னோட ஒர்க்கில் வந்து நான் ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கேன், டெய்லி எதுக்கு இப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை நமக்கு வராது. ஏன்னா நம்மளால ஃபோன் பேச முடியாது, நம்ம ஃபோன் பார்க்குறதோட சரி. அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா அவங்களே கால் பண்ணி ஏதாவது கேட்கணுனாலும் அந்த என்ன விஷயமோ அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே வச்சிருவேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நிறைய பிரச்சனை வராமல் இருக்குது அப்படின்னா நம்ம அமைதியாக போகிறது தப்பே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒருத்தங்கிட்ட நான் பேசுறதுனாலையோ இல்லை இன்னும் ஒருத்தங்களை பற்றி நான் இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுனாலையோ எனக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. இன்னொன்று நமக்கு வந்து சம்பாதிச்சாதான் நமக்கு காசு. நம்ம ஃபேமிலி மேலே வரணும் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கே ஒரு திருப்தி இருக்கும். டெய்லி நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் டெய்லி எழுதும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா கூட நான் அதை டெய்லி எழுதுவேன். இன்னைக்கு எத்தனை ப்ளவுஸ் கொடுத்தேன், எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படிங்கிறத கூட எழுதும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இன்னைக்கு நாள் வந்து நான் இவ்வளோ ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற திருப்தி இருக்கும். வீட்டில இருந்து என்னால் வந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு என் ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் வந்து சம்பாதிக்க முடியுது. ஒரு தொழில் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே நிறைய தடவை வந்து நான் பெரிய விஷயமா எடுத்திருக்கேன். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து டெய்லரிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வந்து அது வந்து கற்றுக்கிறேன்க்கா ஆனால் எனக்கு வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல வந்து நான் கற்றுக்கிட்டு அதில் வந்து நான் இவ்வளோ கஸ்டமரையும் நான் கேதர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அதில் என் உழைப்பு தான் அதிகமாக இருக்கும். இன்னொன்று என்னை கஸ்டமர் வந்து என்னை நம்புகிறாங்க, அந்த விஷயத்தையுமே நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை பற்றி ஒரு குறை சொல்கிறாங்க, இல்லை வீட்லேயோ இல்லை வெளியிலையோ யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த குறைக்கு நம்ம வந்து அந்த தப்பு பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். சாரி கேட்குறத பற்றி தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அந்த பிரச்சனை ஆகுது அப்படின்னா சாரி கேட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனை வளர்க்க தான் செய்யும். அதனால ஒருத்தங்க கிட்ட போய் உங்களை ப்ரூவ் பண்ணணும், இல்லை நான் வந்து இப்படி கிடையாதுன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.
நம்மள பத்தி பேசுறவங்க பேசிட்டே போறாங்க. நம்ம பேசுற ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்றத விட, நம்மளோட செயல்ல நம்ம அத காமிக்கணும் அப்படிங்கிற மாரி நான் யோசிப்பேன். எப்பவுமே வந்து அந்த வைராக்கியம் வச்சுக்கோங்க. சும்மா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது, இல்ல வந்து என்னை எப்படி நீங்க இப்படி பேசலாம்ன்னு கேட்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நம்ம அமைதியா போனோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனை என்ன பொறுத்தவரைக்கும் முடிஞ்சிரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் வந்து நம்ம ஃபேமிலிய மேல கொண்டு வரணும். நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கணும். நல்லா அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்த உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம உழைச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன ஹெல்ப்பாவது நம்ம வீட்ல பண்றோம் அப்படிங்கிற மாரி நீங்க இருங்க. இது மட்டும் தான் நம்மள வந்து மேல கொண்டு போகுமே தவிர, இன்னொருத்தங்கள பத்தி பேசுறதுனாலயோ, இன்னொருத்தங்களுக்கு வந்து நம்மள நல்லவங்க நிரூபிக்கிறதுனாலயோ எதுவுமே மாறப்போறது கிடையாது. அதனால அதுல ஃபோக்கஸ் பண்றத விட்டுட்டு தைக்கிற வேலைய நீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு தொழில் நல்ல விஷயமா தெரியுது. உங்களால வந்து வீட்ல இருந்தே ஒரு ரூ. 500 சம்பாதிக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த தொழில் தெரியுது அப்படின்னா, நீங்க பெருசா வந்து அச்சீவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து நெறைய கஸ்டமர் வருவாங்களான்னு கேட்டா கிடையாது. எனக்கு இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷமா நான் தச்சுட்டு இருக்கேன். அந்த 15 வருஷமா கஸ்டமர கேதர் பண்ணது தான் அதிகம். அப்படிங்கும்போது டெய்லி எனக்கு ஒர்க் இருந்துட்டே தான் இருக்கு. ஒரு சிலர் வந்து இப்பதான்க்கா நான் ஆரம்பிச்சிருக்கேன். 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுதுன்னா, கொஞ்சம் வந்து கம்மியா தான் இருக்கும். ஒரு சில நாள் இருக்கும், ஒரு சில நாள் இருக்காது ப்ளவுஸு. அந்த மாரி இருக்கும். அதனால அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் கஸ்டமர இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எத்தன பேர்ட்ட நம்ம சொல்லலாம்? WhatsAppல ஒரு டிசைன் பண்ணி நம்ம ஃபோட்டோ வைக்கலாம். இந்த மாரி உங்க பிசினஸ டெவலப் பண்ணதுக்கு என்ன வழி உண்டோ அத மட்டும் பாருங்க. தேவையில்லாத காரியத்துக்கு நீங்க வந்து உங்களோட டைம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, "நீ வந்து எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுற? உன் வீட்டுக்காரர் தான் சம்பாதிக்காருல்ல." அப்படிங்கிற மாரி சொல்றவங்களும் இருப்பாங்க. நீங்க வந்து அதெல்லாம் காதுல ஏத்துக்காம, உங்களால உங்களோட சம்பாத்தியத்துல உங்களுக்கு தேவையான விஷயங்களோ, உங்க பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் வேணும் அப்படின்னா கூட, அத சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து மத்தவங்க சொல்றதுக்காக நிப்பாட்டாம, உங்க வேலைய நீங்க பாருங்க. சொல்ற யாருமே வந்து உங்களுக்கு ஒரு ரூ. 100 வேணும்னு கேட்டா கண்டிப்பா குடுக்க போறது கிடையாது. உங்க வேலைய நீங்க பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களால வந்து இந்த தொழில்ல நெறைய சம்பாதிக்க முடியும். இப்ப வந்து இந்த 2 மாசத்துல தச்சு நான் வந்து என் பொண்ணுக்கு ஸ்கூல் பேக் வாங்கணும். என் பையனுக்கு இந்த இந்த பொருள் வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிற மாரி நீங்க உங்க டார்கெட்ட வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க உழைக்கிறதுக்கு நெறைய வந்து உங்களால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வரும். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும் தான் நம்மளால வந்து அடுத்த வேலைய வந்து நம்ம பார்க்க முடியும். எனக்குமே வந்து இப்போ வந்து ஒரு 92 ப்ளவுஸ் கிட்ட இருக்கு பெண்டிங்ல. அந்த ப்ளவுஸ் எல்லாமே இந்த பங்குனி உத்திரத்துக்கும், சித்திரை ப்ளவுஸ்க்கும் வந்ததுனால, அத அவசரமா குடுக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறனால, மத்த கஸ்டமர்ட்டயுமே நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் லேட்டா தர்றேன் அப்படிங்கிற மாரி. அவங்களுமே அவசரம் இல்லக்கா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளவுஸ் எல்லாமே 10 நாளுக்குள்ள நான் தைக்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்களுமே வந்து உங்க கையில எத்தன ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நம்ம வந்து வீட்ல இருந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இவ்ளோ ப்ளவுஸ் வருது அப்படின்னாலே பெரிய விஷயம் உண்மையாவே. ஏன்னா ஒரு ஒரு தெருக்குள்ள போனீங்க அப்படின்னாலே ஒரு 4, 5 பேர் தைக்கிறவங்க இருக்க தான் செய்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட ஒரு கஸ்டமர் வந்து கரெக்ட்டா குடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். கரெக்ட்டா தச்சு குடுக்கணும். அவங்க சொல்ற டேட்ல, அவங்க கேட்கிற டேட்ல நம்ம குடுக்குற மாரி அவைலபிளா இருக்கணும். அந்த மாரி யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களாலயுமே வந்து நெறைய வந்து கஸ்டமர உருவாக்க முடியும். நெறைய பேர் வந்து என்னன்னா, நான் வந்து ரொம்ப கிராமத்துல இருக்கேன்க்கா. எங்க ஊர்ல வந்து ரொம்ப ரேட் கம்மியா தான் குடுக்குறாங்க. தைக்கிறதுக்கு கூலி குடுக்காங்க அப்படிங்கிறவங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து சிட்டில இருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டும், கிராமத்துல இருக்கவங்க ஒரு ரேட்டும் வாங்குவாங்க. அதனால அத பத்திலாம் யோசிக்காதீங்க. அதிலேயே வந்து கூட 2 ப்ளவுஸ் வருதா அப்படிங்கிறத பாருங்க. நீங்க எல்லாருமே வந்து எத்தன ப்ளவுஸ் கையில வச்சிருக்கீங்க? நீங்க வந்து எந்த மாரி பிளான் பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ளவுஸ், 7 ப்ளவுஸ் தைக்கலாமா? அப்படிங்கிற மாரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 12 நாளுக்குள்ளேயாவது முடிக்கணும். 10 நாள் டார்கெட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நாள் எங்கேயாவது போற வேலை இருக்கு அப்படின்னா கூட ஒரு 12 நாள்ல முடிக்கிற மாரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். சண்டே வந்து நான் விட்டுட்டேன். அதனால நீங்களுமே வந்து எத்தன ப்ளவுஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு எனக்கு கீழ கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, எனக்குமே வந்து மோட்டிவேட்டா இருக்கும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்றோம் அப்படின்னா, அத வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குக்கா, ரொம்ப நேரம் என்னால தைக்க முடியல அப்படின்னா, ஒரு டீ போட்டு உங்களால குடிக்க முடியும் அப்படின்னா, டீ போட்டு குடிங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு கேட்டு தைச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னா, அத பண்ணுங்க. இல்ல ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஃபோன் பார்த்துட்டு திரும்ப உட்கார்ந்து தைக்க முடியும் அப்படின்னாலும் அப்படி தைங்க. அதனால உங்களுக்கு எப்படி சௌரியம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க தைக்க உட்காருங்க. இன்னொன்னு உங்களுக்கான டைம நீங்க தான் உருவாக்கணும். யாரும் வந்து, "இல்லம்மா நீ தைக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொன்ன, நீ போய் தையி" அப்படிங்கிற மாரி நமக்கு சொல்ல மாட்டாங்க. நமக்கு வேலை இருக்கும்போது நம்ம வீட்ல இருக்கிறவங்களையும் கொஞ்சம் வேலை வாங்கி பழகுங்க. ஏன்னா, இந்த சின்ன டெய்லர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்காக வீட்ல இருக்க எந்த வேலையும் யாரையும் குடுக்குறது கிடையாது. நம்ம அப்படி பண்றதுனால நமக்கு யாரும் செலவைக்க போறதும் கிடையாது. அதனால நீங்க வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னா, "எனக்கு இந்த வேலை இருக்கு. எனக்கு இத பண்ணி குடுங்க" அப்படிங்கிற மாரி கேளுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நம்ம டெய்லி வந்து கேட்குறோம் அப்படின்னா தான் தப்பு. ஒரு அவசரம் ஒரு நாளைக்கு ஒரு 8 ப்ளவுஸ் இருக்கு. என்னால முடியல அப்படின்னா, நம்ம கேட்கறத பத்தி தப்பு கிடையாது. நம்மளும் உழைச்சு நம்ம அந்த வீட்டுக்கு தான் குடுக்க போறோம். அதனால நீங்க வந்து அது அது வந்து இப்பவுமே வந்து கத்துக்கோங்க. இந்த பிகினரா
பிகினராக இருக்கவங்க இப்போவுமே வந்து சின்ன சின்ன வேலையை வந்து வாங்கி பழகிக்கோங்க. ஒரு சில வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தைக்கிறதுனால நீ வந்து இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட வாங்குற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காது கொடுத்தே கேட்காதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இதை நீங்கள் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. சின்ன சின்ன விஷயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.